Hi guys, welcome to Susie Smart Sewing. இன்னைக்கு இந்த வீடியோவில் 32 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோடைய பேட்டர்ன் கிராஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன். ஓப்பன் சைடு என் பக்கமும் ஆன்ஃபோல்ட் சைடு ஆப்போசிட் சைட்லையும் போட்டிருக்கேன். நான் மேலே இருக்கிற ஷீட்டுக்கும் கீழே இருக்கிற ஷீட்டுக்கும் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ மேலே இருக்கிறது வந்து பேக் பேனலுக்கு டிராஃப்டிங் பண்ணுறதுக்கும் கீழே இருக்கிற ஷீட் வந்து ஃப்ரண்ட் பேனலுக்கு டிராஃப்டிங் பண்ணுறதுக்காக நான் ஒட்டுக்கா ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். மேலே 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயினிங்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் சீம் அலவன்ஸ். அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளவுஸோடைய ஃபுல் லென்த்து 13 இன்ச்சஸ். ஸோ அந்த 13 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கிங்கை 2 பக்க சைடும் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக லைன் ட்ரா பண்ண முடியும். பேக் நெக் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் 8 இன்ச்சஸ். அந்த 8 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹாஃப் ஷோல்டர் 4.25 இன்ச்சஸ். அதுக்கு அப்படியே மிட் பாயிண்ட் எடுத்திங்க அப்படின்னா நெக்கோடைய ஓப்பனும் ரெடி ஷோல்டரும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ மிட் பாயிண்ட் எடுத்து அதுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே 8 இன்ச்சஸ் நம்ம நெக் டெப்த் கொடுத்தோம் இல்லைங்களா, அங்கேயும் அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர்லேருந்து கீழே நெக் டெப்த்துக்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் ஷோல்டர் 4.25 இன்ச்சஸ் வச்சோம் இல்லைங்களா, அதே 4.25 இன்ச்சஸை ஆம் ஹோல் டெப்த்தாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற 4.25 இன்ச்சஸ் நம்ம ஆம் ஹோல் டெப்த்துக்கு மார்க் பண்ண லைன்லேயும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான பாயிண்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆம் ஹோலுடைய டெப்த் எண்டு லைன் தான் நம்மளுக்கு ஜஸ்ட்டு சர்க்கம் லைனு. ஸோ நான் அதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆம் ஹோல் டெப்த்துக்கு நான் மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ச் டேப்பர் 2ஆக ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக மிட் பாயிண்ட் கிடைக்கும். 32 சைஸ் ப்ளவுஸோடைய பிரின்சஸ் கட் தான் பார்க்குறோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சஸ் வரும். அந்த 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து நம்ம ஆம் ஹோல் கர்வுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜஸ்ட் லைனில் வர மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்ட் 15 இன்ச்சஸ். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச்சஸ் வரும். அந்த 7.5 இன்ச்சஸ் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக 7.5 இன்ச்சஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட்டு சர்க்கம் 27 இன்ச்சஸ். அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6.25 இன்ச்சஸ் வரும். டாட்காக 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ் 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது வெயிஸ்ட் லைனுக்கு டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 7.25 இன்ச்சஸ் இருக்கும். அதுக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ச் டேப்பர் 2ஆக ஃபோல்ட் பண்ணி. ஸோ நம்ம டாட்காக அங்கே சைடில் 1 இன்ச் நம்ம கொடுத்துருந்தோம். டாட்காக 1 இன்ச் கொடுத்துருந்தோம். அந்த 1 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி 1/2 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டோடைய லென்த்து 3.5 இன்ச்சஸ். அதை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லாண்டிங் லைன் 2ஐயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நெக் ஷேப் நம்ம இந்த மாதிரி யூவும் வைக்கலாம். என்ன ஷேப் ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் வைக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஷேப் சின்னதாக ஒரு சின்ன ஷேப் கொடுக்க போகிறேன். ஸோ ஆம் ஹோல் டெப்த்தோட எண்டு லைன்லேருந்து மேலே 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண 2 இன்ச்சிலேருந்து அவுட் சைடில் 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் ஸ்கேலை இந்த மாதிரி வைங்க, லைனில் டச் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கிட்டு கீழே இந்த 2 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். சிம்பிளாக ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பேக் பேனல் டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச் ஆல்ரெடி நம்ம கொடுத்து தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்கோடைய டெப்த்து 8 இன்ச்சஸ். ஹாஃப் ஷோல்டர் 4.25 இன்ச்சஸ். சேம் ஆம் ஹோல் டெப்த்தும் 4.25 இன்ச்சஸ். நம்மளுடைய ஜஸ்ட் சர்க்கம் 32 இன்ச்சஸ். 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 இன்ச்சஸ் வரும். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ். 2.25 ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த 2.25 ப்ளஸ் 0.1 மார்க் பண்ணிக்கோங்க. வெயிஸ்ட் சர்க்கம் 27 இன்ச். 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 6.25 இன்ச்சஸ் வரும். ஸோ அது கூட நம்ம 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் டாட்காக. டாட்டோடைய லென்த்து 3.5 இன்ச்சஸ். அந்த 1 இன்ச் டாட்டோடதை நான் 1/2 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ சீம் அலவன்ஸ் கொடுத்துடலாம். கீழே பாட்டம் ஃபோல்டிங்க்காக நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நெக்கு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷோல்டருக்கு ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச் கொடுத்துட்டோம். இப்போ ஆம்ஹோல் டெப்த்துக்கு ஆம்ஹோல் ரவுண்டுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டோட்டலாக 5 சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர், 2வது நெக், 3வது ஆம்ஹோல் ரவுண்டு, 4வது சைடு சீம் 1/2 இன்ச் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அது 5th ஒன் 5வது நம்மளுடைய பாட்டம் ஃபோல்டிங்காக கொடுக்குறது. ஸோ மொத்தம் 5 பிளேஸில் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். 32 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோடைய பேக் பேனல் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கீழே நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேசிங் எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் லைன் மார்க் பண்ணிட்டேன். நெக் ஓப்பன் மார்க் பண்ணிட்டேன். இப்போது சைடு சீம் விட்டம் இல்லைங்க தான் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஹூக்குக்காக 1/2 இன்ச் விட்டம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பேனலில் அந்த மேலே இருக்கிற ஷீட்டில் பாட்டம் லைனை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போது சைட் சீமை கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பேனலுக்கான பேட்டர்ன் ஷீட் இருக்குது. இதில் எப்படி ஃப்ரண்ட் பேனல் மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மேலே ஷோல்டருக்குலேருந்து கீழே ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இது நெக்கு டெப்த்தோடைய லைனு. ஸோ இது ஆர்ம் ஹோலோட ஜஸ்ட் லைனு. இது ஹூக் சைடோட 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டம் இல்லைங்களா, அந்த லைனு. ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் டெப்த்து 6 இன்ச்சஸ். ஸோ அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் நெக் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் டெப்த்து 4.25 இன்ச்சஸ் இருக்கணும். ஸோ 4.5 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ நான் கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த லைன் வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்காக விட்ட லைன்லேயே நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கரெக்டாக 4.25 இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கு நான் மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ மிட் பாயிண்ட் நோட் பண்ணதுலேருந்து உள்ளுக்குள்ளே 1/4 இன்ச் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் லைன்லேருந்து அந்த டாட்க்கு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற லைன் தான் நம்மளுக்கு கரெக்டான லைனு. அந்த லைன்லேருந்து நான் 3/4 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைனு இந்த 3/4 இன்ச் பாயிண்ட்டு நம்ம ஜஸ்ட் லைனில் டச் ஆகிற மாதிரி நான் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரெடி ஆகிடுச்சு. சீம் அலவன்ஸ் இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சீம் அலவன்ஸும் நான் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லென்த்து 9 இன்ச்சஸ். அந்த 9 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய பேக் ப்ளவுஸோடைய லென்த்து 13 இன்ச்சஸ். அந்த 13 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக ஆட் பண்ணி நான் 13.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 லைனுக்கும் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே பாட்டம் ஃபோல்டிங்காக நம்ம 1/2 இன்ச் நம்ம இங்கேயே ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய ஜஸ்ட் சர்க்கம் 32 இன்ச்சஸ். 32 இன்ச்சஸ் 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.2 வரும். ஸோ நான் 3.25 இன்ச்சாக நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 3.25 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச் ரெடியூஸ் பண்ணி 2.25 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டாட் வித்து 1.5 இன்ச்சஸ். நான் டாட் வித்து 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 8.25 இன்ச் வரும். இந்த 8.25 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச், அந்த 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஜஸ்ட் லைனுக்கும் வேஸ்ட் லைனுக்கும் கனெக்ட் பண்ணிடலாம். லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீம் லைனையும் நம்ம சீம் அலவன்ஸ் விட்ட லைனையும் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது மேலே அப்பெக்ஸ் லென்த்துலேருந்து டாட்காக விட்ட இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு மேலே இருந்து மிட் பாயிண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சென்டர் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது செகண்ட் மிட் பாயிண்ட். இந்த செகண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ கீழே வேஸ்ட் லைன்லேருந்து 1/2 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய ஆர்ம் ஹோல் டெப்த் லைனும் ஜஸ்ட் லைனும் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா, அங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எந்த இடத்துல கரெக்டாக 3 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஸ்கேலை அப்படியே டர்ன் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிரின்சஸ் கட் ப்ளவுஸோடைய ஷேப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து டாட்காக 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எகெயின் ஆர்ம் ஹோல் ஸ்கேலையே யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இங்கேயும் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நெக்கோடைய ஃபுல் லென்த் 6 inches, ஹாஃப் ஷோல்டர் 4.25 inches, 2.25 0.1, நெக் ஓப்பன், ஆர்ம் ஹோல் டெப்த் 4.25 inches, ஜஸ்ட் சர்க்கம் 8 inches, seam allowance 1.5 inches, 32 divided by 4 போது 8 inches, 3.25 inches apex to apex 3.25 inches, அதுலேருந்து 1/2 inch ரெடியூஸ் பண்ணி 2.25 inches நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் டாட் வித்து, இந்த லென்த்து 4.5 inches வரும். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். ஹூக்குக்காக 1/2 inch சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கு இன்னும் சீம் அலவன்ஸ் கொடுக்கல. நான் இப்போ சீம் அலவன்ஸ் 1/4 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பிரின்சஸ் கட்டோடைய ஃப்ரண்ட் பேனல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு பேட்டர்ன் ஃபைனலாக இப்படி தான் கிடைக்கும். இந்த 2 பாயிண்ட்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் ஷேப் கிடைக்கும். ஸோ சைடு 2 ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பாட்டம் ஃபோல்டிங்க்கு 2 பக்கம் சைடும் 1/2 inch ஈவனாக போயிடும். இப்போது ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ஃபுல் லென்த்து 10 inches, ஸ்லீவோட ஃபுல் லென்த்து 10 inches, மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 inch ஆட் பண்ணி 10.5 inches தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஜஸ்ட்டு சர்க்கம் 32 inches, 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.2 வரும். அந்த 3.2 தான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 1.5 inch சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். சர்க்கம் ஸ்லீவ் சர்க்கம் 11 inches, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5 inches வரும். சீம் அலவன்ஸ் 1.5 inches. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 15 inches, அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 7.5 inches வரும். 7.5 inches வரும். அந்த 7.5 inches இந்த கார்னர்லேருந்து வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து 1.25 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷேப் எடுக்கிறதுக்காக. 7.5 inches இருக்கு இல்லைங்களா, அந்த 7.5 inch லைனில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது செகண்ட் மிட் பாயிண்ட். இதுக்கு 2க்கும் ஒன்று எடுத்துக்கோங்க. அது தேர்ட் மிட் பாயிண்ட். தேர்ட் மிட் பாயிண்ட்லேருந்து கீழே 1/4 inch ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேருந்து இந்த 3 பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நான் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ஸ்கேலை அப்படியே டர்ன் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஆர்ம் ஹோல் ரெடி. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் அகைன் டர்ன் பண்ணி இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரெடி. இப்போ மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம். ஷேப்காக இங்கே நம்ம 1.25 inch நம்ம எடுத்திருக்கோம். இந்த 1.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த்து 10 inch, ஃபுல் லென்த்து 10 inch. அது கூட மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 inch நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு 32 டிவைடட் பை 10 3.2 வரும். ஸோ அதை 3.25 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 15 inches, -1 பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 6.5 வரும். அந்த 6.5 inches வரும். அந்த 6.5 inches தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் சர்க்கம் 11 inches, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5 inches வரும். அந்த 5.5 inches தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். பாட்டம் ஃபோல்டிங்காக 1/2 inch மார்க் பண்ணியிருக்கோம். சைடு சீம்காக 1.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 15 inches divided by 2 7.5 inches. ஸோ அவ்வளோதான்.
நம்மளுடைய ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது பேக் ஆர்ம் ஹோலில் கட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் கட் பண்ணிடாதீங்க. 32 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோடைய பேக் பேனல், நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பேனல், ஃபைனலாக ஸ்லீவ் பார்ட்டு. தேங்க்யூ கைஸ், ஹாப்பி லேர்னிங்.